எலுமிச்சம்பழம் தேவக்கனின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே சுவாமியை பார்க்குறதுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம். ஆனால் பெரியவங்களை பார்க்கணும், இல்லை ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கையில் பணம் இல்லைங்க, நிறைய ஸ்வீட்ஸு காரம் வாங்கிறதுக்கு அளவு பணம் இல்லை அப்படின்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப சீப்பானது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும்தான் தேவக்கனின்னு பேர். தேவர்கள் உபயோகித்த கனியா தேவக்கனி அப்படின்னா அப்படி இல்லை, தேவர்களை இழுக்கக்கூடிய அந்த கனிக்கு தேவக்கனின்னு பேர். மாந்திரிகம், மந்திரம், தந்திரம், யந்திரம், நினைத்த காரியம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எலுமிச்சம்பழத்தை தேவக்கனியை உபயோகப்படுத்துவாங்க. பூசணிக்காய் கூட சுற்றி உடைப்பாங்க. ஆனால் இந்த தேவக்கனியை பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய முப்பிறவியில் செஞ்ச பிணி மட்டும் இல்லை, அந்த கிரக தோஷம் போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதே மாதிரி அதை உச்சாடனம் பண்ணியோ மந்திரிச்சோ யாருக்காவது அதை கொடுத்தாங்கன்னா வந்தவங்களுடைய பிரச்சனை தீரும். அதனால்தான் பெரியவங்க குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க யாரையாவது பார்க்க போகிறீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் கொண்டு போவாங்க. அந்த பெரியவங்க குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நிறைய பேர் வீட்டில் சுவாமி ரூமில் வச்சுக்குவாங்க, இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் விஞ்ஞான ரீதியாக ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது சிட்ரிக் ஆசிடு, அதனால் அப்படிப்பட்ட பலன் கொடுக்கும். இப்போல்லாம் விஞ்ஞான ரீதியாக நம்ம பலன் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தேவக்கனி ஈர்க்கக்கூடியது, மந்திர சக்தியை ஈர்க்கக்கூடியது. அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது எதை நம்ம அடிக்கடி சொல்கிறோமோ அதையெல்லாம் இருத்தி கொள்வது, வைத்து கொள்வது. கண் திருஷ்டிகளை போக்கும், நோயை போக்கும், மந்திர சக்தி உச்சாடனம் அதில் ஈர்ப்பதனால எதிரிகளுடைய மாந்திரிகம், தாந்திரிகம், ஏவல் இதையெல்லாம் போக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா வாங்குறவங்களுடைய கைரேகை, கங்கண ரேகையை பார்த்த உடனே இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நிதி வாங்கியே பழக்கம். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கும். அது அப்படி அர்த்தம் இல்லை. இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கும்போது அந்த குரு கீழே கையை வச்சு வாங்குறார், மேலே இவருடைய கை இருக்குது. இவரது கர்மம் அந்த புளிப்பு சுவை மூலமாக பரிமாறப்படுகிறது. அந்த குருவனுடைய ஆசீர்வாதம் இவருக்கு வருது, கர்மம் தொலைகிறது, சந்தோஷமாக வாழலாம். அந்த ஜோதிட ரீதியான பலன் இதுதான் உண்மை. பாருங்கள்.